குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுக்குறீங்களா? தண்ணியா? இரு வர்றேன். தம்பி இப்படி வாப்பா. உன் பேர் என்ன? என் பேரா பேரிக்கா. பேரிக்காயா? சரியான போய்க்கிறதா நீ. நீ வாப்பா. அவன் பேர் என்ன? அவன் பேரு கணபதி. அதுதான் குறும்பு. உன் பேரு? மீனாட்சி. உன் பேரு? அதுதான் சாந்தமா நீ பதில் சொல்ற. எங்க போறீங்க? வயக்காட்டுக்கு போறோம். உங்க அப்பா அம்மா எல்லாம் எங்கப்பா? அவங்க எல்லாம் கருக்கல்லையே வயக்காட்டுக்கு போயிட்டாங்களே. நீங்களும் வயல்ல போய் வேலை செய்வீங்களா? ஆஹா. பள்ளிக்கூடத்துக்கு போறதில்ல? பள்ளிக்கூடமா? அது எங்க ஊர்ல கிடையாதுங்களே. அப்படியா? இனிமே பள்ளிக்கூடம் வந்துடும். நீங்க போங்க. இந்தாப்பா குடி. ஜமீன்தார், ஜமீன்தார். சத்தம் போடாதே. அடியே அடியே, நம்ம எசமா வந்திருக்காரு, பாய எடுத்துட்டு வா. என்னங்க இது, இப்படி தனியா கிராமத்துக்கு வந்துட்டீங்க? ஏன் வந்தா என்ன? உங்களை எல்லாம் பார்த்து விசாரிச்சுட்டு போலான்னு வந்திருக்கேன். இந்தாங்க. யாரப்பா அது? நம்ம ஜமீன்தார் சாமி. கும்பிடுறேனுங்க. யார் அது? என் பிள்ளைங்க. சாமி, ஜமீன்தார் வர்றாருன்னா கிராமமே அமக்களம் ஆயிருக்குமே. இந்தா பிள்ளை. சரிதாங்க. கிராமத்திலே எங்க பார்த்தாலும் பஞ்சமும் பட்னி தானுங்க. பாதி நாளைக்கு பச்சை தண்ணி தானுங்க ஆகாரம். எங்க அப்பன் நீங்க தான் கவனிச்சு நல்லது செய்ய வேணும். என்ன முடிந்தா குழந்தை உங்களை பார்க்க வேணுமா? ஓஹோ, கூப்பிடுங்க. அம்மா, எங்க காணோம்? அம்மா வந்துட்டேன். நேரமாச்சு, நான் வரட்டுமா? கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. கும்பிடுறேனுங்க. இந்த பெண்ணுதான் என் குழந்தைங்க. ஓஹா. ஏமா நீ வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு? ஒண்ணு இல்லைங்க. சும்மா சொல்லு, என்ன? வீட்டுல இந்த ஒரே ஒரு நல்ல சேலை தாங்க இருக்கு. முதல்ல வந்துட்டாங்க, அதுதானுங்க நேரமாச்சு. ஒரு பொம்பளைக்கு இவ்வளவு சேலையா? கிராமத்துல என்னடான்னா கட்டிக்கிறதுக்கு சேலை இல்ல, இங்க நினைச்ச போது ஒவ்வொன்னா எடுத்து கட்டிக்கு வாங்கலாம் இல்ல. நான் வர்றேன். அம்மா, யாரம்மா நீ? என்ன வேணும்? ரொம்ப பசியா இருக்கு, கொஞ்சம் சோறு இருந்தா போடுறீங்களா? சோறா? இந்த கிராமத்திலேயே கிடையாது. வேணும்னா கொஞ்சம் கூடு இருக்கு, தரேன், குடிச்சிட்டு போ. சோறு கிடையாதா? சரி, இந்த கிராமத்துல என்னதான் விளையுது? நெல்லா விளையுது. ஓடியாங்கோ ஓடியாங்கோ ஓடியாங்கோ. போனா வராது, போனா வராது, போனா வராது, ஓடியாங்கோ. ஏலம் போட போறோம், எல்லாரும் வாங்கோ. ஓடி வாங்கோ, கேளுங்கோ, இஷ்டப்பட்ட விலைக்கு கேளுங்கோ. திருப்தி இல்லையானா பணம் வாபஸ். சேலம் குண்டஞ்சு உறுதியானது. தொட்டில் கட்டுனா எரும கேளுங்க. விலை 500 ரூபாய். அது 4 அணா 8 அணா. ஏயா, இவ்வளவு நல்ல வேட்டி இருக்கே உனக்கு, ஏன் கேக்குற? கிளங்கு. பெரியவர பாரு, இப்படி 4 அணா தெரியும். இது என்னையாது புது மழையா இருக்கு? ஏலாம்
பைத்தியமா? அப்படித்தான் இருக்கும். சும்மா இருப்பா. வாங்க. கும்பகோணம் ஜரிகை, காஞ்சிபுரம் நைத்து, எட்டனா 1 ரூபா. ஏய்யா, நீ என்ன சேலை கட்டிக்கிற ஆம்பளையா? இல்லைங்க. என்ன ஏன் கேட்டீங்க? இந்தாமா எட்டனா 1 ரூபா. இந்தா 3 தரம் கட்டிக்க. ஏய், உங்களுக்கெல்லாம் சும்மா 3 தரம். இது சரி. என்னவா நியாயம்? ஏமா பெரியவரே, ஏங்க பாத்தீரா? 2 வேட்டி, 2 சேலை, சேலம் 1 ரூபா. 5 ரூபா. ஏய், உன்னை கேட்க சொன்னா பேசாம இரு. சேலம் 1 ரூபா. 2 ரூபா. 2 ரூபா. 2 ரூபா. 2 ரூபா. 3 தரம். அப்பா, இவரு நம்ம சொல்லாத. சும்மா இருங்கப்பா. யாரையா நீ? எந்த ஊரு? செருப்படு. செருப்பெடுப்பாராம்ல. 2 அணா. ஓ, 2 அணா. 3 அணா. 3 தரம். பணம் இப்ப வேண்டாம், அப்புறம் வாங்கிக்குவேன் எல்லாம். டேய், எல்லா செருப்பையும் எடுத்து வெளியில போடு. ஆட்டும் ஆளு கொண்டு எடுத்துங்க. போடுறா. போட்டேன். இந்தாமா இந்தாமா. சுசிலா, அந்த நெக்லஸ் பெட்டி எடு. நகை ஒன்னையும் காணோம். என்ன இது? யார் அப்படி செய்தது? நாடோடியாக திரிந்து இன்று நாடாள வந்திருக்கும் நல்ல தம்பிதான் எல்லாவற்றையும் கிராமத்துக்கு கொண்டு போய் விட்டான். இரும்பு பெட்டியில் இருந்த அத்தனை பணம் காலியாகிவிட்டது. என்னால் நம்ப முடியவில்லை. கூமாளி போல் எடுத்து நம்மை ஏமாளியாக்கி விட்டானே. இந்த நிலைமை நான் எதிர்பார்த்ததுதான். இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த கிராமத்திலேயே ஒரு அரண்மனை கட்ட ஆலோசனை செய்வதாக கூட கேள்வி. அதற்கு என்ன செய்வது? என்ன செய்வதா? ஜமீன் பதவி அவனிடமிருந்து பறித்து விட வேண்டியது. அது எப்படி முடியும்? சரி என்று ஒரு வார்த்தை சொல்லுங்கள், எண்ணி 1 மாதத்திற்குள் அவனை நன்றாக சட்டம் தெரிந்த நண்பர் ஒருவர் பம்பாயில் இருக்கிறார். அவரை இது விஷயமாக கலந்து ஏற்பாடு செய்து வரட்டுமா? என்ன சும்மா இருக்கிறீர்கள்? உங்களுடைய இளைய மனத்தால் தான் இவ்வளவு இடைஞ்சல்களும் ஏற்பட்டது. நான் பாம்பே போய் இதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் செய்துவிட்டு வருகிறேன். ஆமா, ஜமீன்தாரு நிஜமாகவே நிலங்களை எல்லாம் பொதுவாக்க போறாரா? என்ன பொய்யா? அதுக்காகத்தானே நிலங்களை எல்லாம் கணக்கெடுக்க சொன்னாரு. அவருக்கு எப்படி மனசு வந்தது? ஆச்சரியமா இருக்கு. அவருக்கு இப்படி மனசு வந்ததேன்னு நமக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன் இப்படி எல்லாருக்கும் மனசு வரலன்னு அவருக்கு ஆச்சரியமா இருக்கு. எல்லாம் எழுதி முடிச்சாச்சா? இதோ உங்க கையெழுத்து தான் பாக்கி. என்ன ஆச்சா? ஆயிருச்சுங்க. இனிமே உங்க பாடலாம் யோகம் தான். ஆமாங்க. ஏன்டாங்க என்ன இனிமே எங்க கிட்ட வரிகிரி வாங்க மாட்டேங்கிறாங்கல்ல? வரியா? நிலமே உங்களுக்கு சொந்தமாக போகுதுன்னா நிலமா?